மித்ரன் இயக்கத்தில் கார்த்தி நடிக்கும் சர்தார் உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. தெரிஞ்ச சர்க்கிள்ல இருந்து மறந்து போனவங்க கூட திருப்பி என்ன மெசேஜ் பண்ணி ஏன் அவனு நீ இப்போ சைடே போகாமல் இருக்க, அப்போ ஏன் திருப்பி வந்து உன்னை பற்றி கேட்கணும், உன்னை பற்றி அங்கே மென்ஷன் பண்ண. சென்னை அமிர்தாவில் படிச்சுருந்தாங்க. ஸோ என் மியூச்சுவல் ஃப்ரெண்ட் மூலிமா அவங்களுக்கு தெரியும். ஸோ ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்தோம். ஸோ ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்க போல் ஸோ அவங்க ரெண்டு பேர் கேரக்டர் ரெண்டு பேருக்கு பிடிச்சதால அவங்க பேசினாங்க, பழகணும், லவ் பண்ணோம். பற்றிலாம் அவங்க என்னை பற்றி இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி ஓகே டிக்டாக் இருக்க போல் ஒரு கட்டுப்பாடில் நான் இருந்தேன். ஓகேவா? ஸோ அவர் இருக்கிறதால தான் எனக்கு நிறைய ஏட்டர்ஸ் இருந்தாங்க. அதுலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் தான் இப்போ நான் சந்தோஷமாக இருக்கேன். அதை சொல்லி முடிச்சுட்டு பிக் பாஸ் என் பர்சனலில் சொல்லிட்டேன். என்னோட எக்ஸ் ஃப்ரெண்டாக இருக்கலாம், உங்களோட எக்ஸ் ஃப்ரெண்ட் வளர்ந்துட்டா சந்தோஷப்படுறது தானே சரியான மாண்பா இருக்கும். அந்த அளவுக்கு நான் நல்லவன் நான் சொல்ல இல்லைங்க. ஏன்னா எதுவுமே இல்லாமல் அவங்க வந்து அவங்கள நம்ம காப்பாற்றி சரியா அவங்களுக்கு சாப்பாடு போட்டு ட்ரெஸ்ஸு போட்டு அவங்கள சேனலில் சேர்த்து விட்டு சொன்னனை கொண்டு எனக்கே ரசிகமாக அதுக்கு டிரைவர் மாதிரி இருந்தேன்னு சரியா. இவ்வளோ நம்ம பண்ணி காரணமே இல்லாமல் ரொம்ப எந்த காரணமும் கிடையாது. அதுக்கு முன்னாடி நாள் நைட்டு இவ்வளோ பண்ணேன்னு சொல்கிறீங்களே, இப்போ சொல்லி காட்டுற மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட் இருந்தால் என்ன நினைப்பாங்க? யாரை வெளியே பார்க்குறவங்க இப்போ இவ்வளோ பண்ணியிருக்கேன் நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன்னு வெளிப்படையாக சொல்கிறவங்கள உங்களை எப்படி நினைப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ஜென்ரலாக? அவங்க எப்படி வேணாலும் நினைக்கட்டுமே. அப்போ அந்த பொண்ணு எப்படி நினச்சிருப்பாங்க? அவங்களும் எப்படி வேணாலும் நினைக்கட்டுமே. எனக்கு அதுதான் பிரதர். ஆயிஷாவோட சிக்னேச்சர் பிரதர். என் கூட இருக்க போல நான் ஃபோட்டோ காட்டுறேன். என் கூட இருக்க என் பேர் தேவ். டீல இருக்கிற செயின் போட்டு டாலர் போட்டுருந்தாங்க. இப்போ யோகேஷ் கூட இருக்கிறாங்க, அதனால ஒயில இருக்கிறது போட்டுருக்காங்க. இது அவங்களோட சிக்னேச்சர். எல்லாரும் கூடயும் அவங்க வந்து குங்குமம் வச்சுப்பாங்க. என் கூட இருக்க போல தலையில குங்குமம் வச்சுருந்தா இருந்தாங்க. சினிமாவிட நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்திய சென்சேஷன் அப்படின்னா இன்னைக்கு டாக் ஆஃப் டவுனாக இருக்கிறது பிக் பாஸ். இந்த பிக் பாஸ்க்குள்ளே இருக்க கண்டஸ்டன்ட், அவங்க சுற்றி இருக்கக்கூடிய கதைகள், அந்த கதைகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மெரிட் அண்ட் டிமெரிட், இது எல்லாமே இன்னைக்கு பொதுவெளியில் வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த வகையில் ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஆயிஷா. ஸோ ஆயிஷாவோட முன்னாள் நண்பராக இருந்தவர் தான் இப்போ தேவானந்த். அவர் பல கதைகளை இருக்கவர்கிட்ட கேட்கறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, அது எல்லாத்தையும் பேசலாம். வணக்கம் தேவானந்த். பிக் பாஸ்க்குள்ளுக்க எல்லாரும் ஒரு ஸ்டோரியை சொல்கிறாங்க. அப்போ வந்து ஆயிஷாவும் சொல்லியிருந்தாங்க, எனக்கு பின்னாடி என் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் இருந்திருக்கு, எதையுமே பேர் மென்ஷன் பண்ணாமல் வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. இது வந்து உங்கள் லைஃப்பில் இது உங்களை பாதிச்சிருக்கா, இல்லை அது பாசிட்டிவாக இருந்திருக்கா, நெகட்டிவாக இருந்திருக்கா, என்ன நடந்தது? இல்லை கன்ஃபார்மாக இது வந்து என்னை வந்து பாதிச்சிருக்கு தான். ஏன்னா பிகாஸ் வந்து இந்த டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்து நிறைய பேர் தெரியும் எங்கள் பாஸ்ட் என்னன்னு. ஸோ ஓகேவா? ஸோ இது டெலிகாஸ்ட் அவங்க என் நேமை மென்ஷன் பண்ணாமல் சொன்னதால் தெரிஞ்ச சர்க்கிள்லேருந்து மறந்து போனவங்க கூட திருப்பி என்ன மெசேஜ் பண்ணி ஏன் அவனு நீ இப்போ சைடே போகாமல் இருக்க, அப்போ ஏன் திருப்பி வந்து உன்னை பற்றி கேட்கணும், உன்னை பற்றி அங்கே மென்ஷன் இப்போ நான் மீடியாவில் இருக்கேன். இப்போ தேவானந்துங்கிற ஒரு பின்னாடி இருக்க கதைன்னு தெரியும். இப்போ நிறைய பேருக்கு தேவானந்த் யாருன்னே தெரியாது இல்லையா? என்ன நடந்துச்சு ஆக்சுவலி? அது நீங்கள் பழைய ஸ்டார்டிங்கில் இருக்க ஒரு ஸ்டோரியாகவே சொல்லுங்கள். ரொம்ப அவங்க சென்னை அமிர்தாவில் படிச்சுருந்தாங்க. ஸோ என் மியூச்சுவல் ஃப்ரெண்ட் மூலிமா அவங்களுக்கு தெரியும். ஸோ ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்தோம். ஸோ வந்து ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்க போல் ஸோ அவங்க ரெண்டு பேர் கேரக்டர் ரெண்டு பேருக்கு பிடிச்சதால அவங்க பேசினாங்க, பழகணும், லவ் பண்ணோம். அந்த லவ் பண்ணி அவங்க ஊர்லேருந்து ஓடி வந்துட்டாங்க. நம்ம அவங்க ஊருக்கு போய் அவங்ககிட்ட பொண்ணு கேட்க ட்ரை பண்ணி அவங்க வீட்டில் நம்மளை கொஞ்சம் பயமூட்டி ஸோ அது எதுவுமே வேலைக்கு ஆகாமல் நம்ம சென்னைக்கு வந்துவிட்டோம். ஸோ நம்ம சென்னைக்கு வந்தோன்னே அவங்களுக்கு அது நம்ம அந்த ஸ்டெப் எடுத்து ட்ரை பண்ணதால் அவங்களுக்கு நம்ம மேலே இன்னும் கொஞ்சம் சிம்பத்தியில் கூட சொல்லிக்கலாம். அதில் அவங்களுக்கு கொஞ்சம் லவ் எக்ஸ்ட்ரா வந்துருச்சுன்னு சொல்லலாம், ஓவர்ஃப்ளோ ஆகிருக்கு போல். அதனால அவங்க சென்னைக்கு ஓடி வந்துட்டாங்க. வந்து ஒரு 6 மாதம் கிட்ட வந்து நம்ம கூடயே தான் இருந்தது. ஸோ ரெண்டு பேர் வீட்லேயுமே பிரச்சனை. ஸோ தனியாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை போய்ட்டு இருக்க போல் எனக்கு வந்து நான் வந்து அப்போ வந்து கொஞ்சம் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செஞ்சுருந்தேன். நந்தா பெரியசாமி, லிங்குசாமி அவங்ககிட்டலாம் கொஞ்சம் நான் இருந்தேன். லிங்குசாமி ப்ரொடக்ஷனில் நந்தா பெரியசாமி டைரக்ட் பண்ணி ஒரு படம் பண்ணியிருந்தோம். ஓகே. ஸோ அப்போ கொஞ்சம் நம்மளுக்கு 2-3 பேர் தெரியும் உள்ளே தெரிஞ்சுக்கிட்டு இருக்க போல் என்னோட கசன் சிஸ்டர் வந்து இந்த மாதிரி ரெடிஸ்டரி இப்போ ஒன்று இருக்குது, அதுக்கு வந்து இவளை சென்ட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இவளை சென்ட் பண்ணி வச்சாங்க. ஸோ ரெடிஸ்டரி போயிட்டு ஸோ அதுக்கப்புறம் அந்த ரெடிஸ்டரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்தது தான் பொன்மகள் வந்தால். பொன்மகள் வந்தால் பிரச்சனையாகி வெளியே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் சன் டிவியில் வந்து மாயா போச்சு. மாயாவும் 100 எபிசோட்லேயே க்ளோஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்தது தான் சத்யா. சத்யாவில் வந்து ஒரு 150 எபிசோட் வரைக்கும் நான் கூட இருந்தேன். அதுக்கப்புறம் இல்லை நீங்கள் அதுக்கப்புறம் இல்லை நம்ம கிடையாது. இப்போ கடைசியாக சத்யாட்ட நீங்கள் ஆயிஷாட்ட பேசினது எப்போ? 2019 மே 1-2 அந்த டைமில். ஓகே. 2019னா இப்போ 2022 ஆல்மோஸ்ட் 3 வருஷம் முடிஞ்சு 3.5 வருஷம் ஆக போகுது. இன்னைக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கதையை பேரை மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க. அவங்க வருஷம் கூட மென்ஷன் பண்ணல, என் லைஃப்ல இப்படி ஒரு பேஜஸ் இருக்குன்னு. அது எப்படி நீங்களாக முடியும்னு யோசிக்கிறீங்க? அவங்க கன்ஃபார்மாக டிக்டாக், ஏன்னா அவங்க வந்து எந்த ஒரு பேக்ட்ராப் சினிமாவோ சீரியாவோ எந்த ஒரு பேக்ட்ராப்லையும் சேர்ந்தவங்க கிடையாது. அவங்க வந்து ஒரு அமிர்தான்னு சொல்கிற ஒரு கேட்ரிங் காலேஜில் படிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு இன்ஸ்டாகிராம் கூட அப்போ அவங்க யூஸ் பண்ணலை.
ஓகேவா. ஸோ அவங்க இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்கள நம்ம இந்த ஃபீல்டுக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு முன்னாடி அப்போ ஃபேமஸ் இருந்தது டிக்டாக். மியூசிக்கலிக்கு அப்புறம் டிக்டாக். அவங்க அந்த டைமில் என் கூட இதுக்கு தான் டிக்டாக்லாம் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ஸ்டெடி போயாச்சு. ஸோ அப்போது எல்லாருக்கும் ஃப்ரேம் வேணும்னா இப்போ எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, இன்ஸ்டா ரீல் பண்ணுறாங்க. கரெக்டு. ஸோ அப்போ அந்த மாதிரி டிக்டாக் அப்போ நம்ம அந்த டைமில் இருந்தது நம்ம தான். ஓகே. ஸோ அதனால தான் அது வந்து அவங்க பேரை மென்ஷன் பண்ணலாம் தான் நான் ஆப்வியஸ் எல்லாருக்கும் தெரியும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா நான் தான் தெரியும்ன்ட்டு, மேபி ஏன் அந்த இடத்துல வேற யாராவது இருந்திருக்கலாம் இல்லையா? இப்போ இல்லையே. அதை நீங்கள் சொல்லலாம், அவங்க சொன்னாதானே அது கரெக்டாக இருக்கும். இல்லை அப்படி சொல்கிறவங்க இருந்தா என் பின்னாடி கதை இருக்கு இவங்க பேரை சொல்லியிருந்தாங்கன்னா இந்த இடத்துல நான் ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன். அவங்க வந்து ஸ்டார்டிங் முதல் 3வது 4வது எபிசோட்லேயே வந்து அசல் அவங்க வந்து வாடி போடின்னு சொன்னதுக்கு வந்து ப்ராப்ளம் ஆச்சு. 2 பேரும் தனியாக வந்து பேசுகிறாங்க. ஓகே. பேச போல் ஆயிஷா வந்து சொல்கிறா, நான் வந்து எதுக்கு தனியாக வந்து பேசணும், நம்ம இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வேணால் மறைஞ்சி இங்கே பேசலாம், பட் கேமரா எல்லா சைடும் அதுக்கு பார்க்க தான் போகுது, அதை சொல்கிறாங்க. அப்போ அதே கேமரா எதுக்குன்னு அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து கேஸ்டிங் கவுச் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சு, அப்போ இதெல்லாம் என்னை பற்றி இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி. ஓகே, டிக்டாக் இருக்க போல் ஒரு கட்டுப்பாடில் நான் இருந்தேன். ஓகேவா. ஸோ அவர் இருக்கிறதால தான் எனக்கு நிறைய ஹேட்டர்ஸ் இருந்தாங்க. அதுலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் தான் இப்போ நான் சந்தோஷமாக இருக்கேன். அது சொல்லி முடிச்சுட்டு பிக் பாஸ் என் பர்சனலில் சொல்லிவிட்டு ஏன் டெலிகாஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு நல்லா தெரியுது எல்லா சைடும் கேமரா இருக்குது, எல்லாமே ரெக்கார்ட் ஆகுது. ஸோ அவங்களே சில இதை மென்ஷன் பண்ணணும். இல்லை, ஒரு சில இமோஷன்ஸ் ட்ரூவாக இருந்திருக்கும் இல்லையா? இப்போ அவங்க பேசிட்டு வந்துட்டு திருப்பி சொல்கிறாங்க இதை டெலிகாஸ்ட் பண்ணாதீங்க, என் பர்சனல் நான் பேசிட்டேன். ஏன்னா அவங்க கட்டி வச்சிருக்க அந்த பவுண்டரியை மீறின ஒரு விஷயமா இருந்திருக்கு. கரெக்ட், நீங்கள் சொல்கிறது கரெக்ட். பட் இந்த ப்ரோக்ராம் வந்து இப்போ ஆக்சுவலி விளையாடுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப லக்குன்னே சொல்லலாம். ஏன்னா அவங்க ஒரு 5 சீசன் பார்த்துட்டு 6th சீசன் வந்துருக்குறாங்க. ஸோ எவ்வளோ கிளவராக விளையாட முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ கிளவராக விளையாடலாம். ஒரு ஐடியா பேஸ் பண்ணி வந்துருக்குறாங்க. புதுசாக நீங்களும் நாங்களும் ஒரு இதுக்குள்ளே போதோம்னா நம்மளுக்கு ஐடியா இல்லாமல் இருக்கும். இவங்க ஒரு 5 சீசனை பார்த்து வாட்ச் பண்ணி ஓகேவா ஃபுல் அண்ட் ஃபுல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வந்துருக்குறாங்க. இப்போ இமோஷன்ஸுங்கிறது டிஃப்ரெண்ட். நான் சொல்கிறேன் உங்கள் பாயிண்ட்ல இருக்கு, நான் என்ன சொல்லி முடிச்சிடறேன். என்னன்னா இப்போ நீங்களான இன்டர்வியூல பேசுகிறோம், 1 மணி நேரம் கான்சியஸாக பேசினாலும் ஆனால் பார்க்குறவங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல ஒரு உண்மையை பேசுறாரு, இந்த இடத்துல போய் பேசுறாரு. சிலது வந்ததும் அப்படி வந்தது தானே, அது அப்படி வந்தது தான். அதுதான் நான் சொல்கிறேன். அவங்க சொன்னது தப்பு இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அவங்க ஏன் வந்து எமோஷனாக வந்து நான் வந்து அப்போ அவங்க சொன்ன விஷயம் என்ன, நான் ரொம்ப சிம்பிளாக நான் ஏதோ கொடுமைப்பட்ட மாதிரி அவங்க சொன்னாங்க. ஓகே. அப்போ நீங்கள் பண்ணலைன்றீங்களா? நான் பண்ணல, நான் கொடுமைப்பட்ட மாதிரி அவங்க ஏன் வளர்த்து விட்டுருக்கணும். ஓகே. இப்போ நீங்கள் வளர்த்து விட்டேன். அவங்க சிம்பிளாக சொன்ன விஷயம் என்னன்னா, நான் வந்து டிக்டாக் செஞ்ச நேரத்தில் தான் நிறைய ஹேட்டர்ஸ் இருந்தாங்க. அப்போ நான் வந்து நிறைய கிளாமராக நான் பண்ணியிருந்தேன். இது எல்லாமே வேற ஒருத்தவங்க சொல்லி தான் நான் பண்ணேன். அவங்களோட கட்டுப்பாட்டில் நான் இருந்ததால் தான் இவ்வளவும் பண்ண வேண்டியதாக இருந்ததுன்னு. அந்த டைமில் இதே மாதிரி ஒரு சேனல் வந்து இன்னொரு சேனல் ஓகேவா, அந்த சேனல் அவங்க இன்டர்வியூ பண்ணியிருப்பாங்க. அந்த இன்டர்வியூவில் அவங்களே பேசியிருப்பாங்க ஏன் உங்களுக்கு இவ்வளோ ஹேட்டர்ஸ் இருக்குன்னு, டிக்டாக்கால உங்களுக்கு ஏன் இவ்வளோ ஹேட்டர்ஸ் இருக்குன்னு அவங்க தெளிவாக அந்த வீடியோவில் அவங்களே தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஆமாம், நான் ஃபர்ஸ்ட் சீரியலில் கொஞ்சம் கிளாமராக எனக்கு நடிக்க சொன்னாங்க, எனக்கு நடிக்க வரல. ஸோ என்ன நானே கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக நான் கொஞ்சம் கிளாமர் கண்டென்ட்டாக போட்டு நான் வந்து டிக்டாக் பண்ண ஆரம்பிச்சு. ஸோ எனக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகமாக வரும். ஓகே. நடிக்க சொன்னாங்கன்னு சொன்னாங்கல்ல, இன்சிஸ்ட் பண்ணாங்க. அந்த இன்சிஸ்ட் பண்ண பசங்களா? நான் இல்லையா, அவங்க சொன்னது யாரு, சீரியல்ல இல்ல அதுக்கு சீரியலுக்கு முன்னாடி டிக்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. சீரியலுக்கு முன்னாடி அவங்க டிக்டாக் பண்ணல. ஓகே. நீங்க போட்டது தானே? ஆமா, நான் வந்து 2019 அவ என்னை விட்டு போயிட்டா. சரியா, என் கூட இருந்து என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டு, அதாவது 3 வருஷம் அவளுக்காக நான் என் வாழ்க்கையை விட்டு நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தேன். என்னால் அசிஸ்டன்ட் டைரக்ஷன்ல போயிட்டு என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. 24/7 இவளுக்கு டிரைவர் மாதிரி காலையில் 6 மணிக்கு வந்து ஒன்றா இருந்தோம். ஓகே, ஷூட்டிங் உங்களுக்கு தெரியும் எத்தனை மணிக்கு ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும், 6 மணிக்கு ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் மேடம் வந்து ஏஞ்சிக்கதே லேட்டு. ஸோ வந்து அவங்க அனுப்புகிற வண்டி வந்து கரெக்ட் டைம்ல இவங்களால போக முடியாது. காலையில் நம்ம ஏஞ்சி நம்ம போய் டிரைவர் மாதிரி அவங்கள விட்டுட்டு நைட்டு 8 மணி ஆனாலும் 10 மணி ஆனாலும் என் வீட்டில் இருக்கவங்கள விட்டுட்டு நான் கூட்டின்னு வந்துட்டு நான் ஒரு 3 வருஷத்துக்கு நான் அவங்களுக்கு ஒரு அடிமையாக நான் வந்து கஷ்டப்பட்டு நான் இருந்தேன். கடைசியில் என்னை ஏமாற்றிட்டு போயிட்டா என் ஆரோக்கியத்துக்கு நான் கட்டாமல் நான் என்னங்க பண்ண முடியும்? உட்காந்து அவங்களுக்கு வந்து ஆர்த்தி பண்ணி. இப்ப நீங்க சொன்ன வார்த்தை இருக்குல்ல, லவ் பண்ணும் போது லவரு, ஆனா இப்ப சொல்லும் போது டிரைவரா ப்ரொஜெக்ட் பண்றீங்க, எப்படி அது? நான் அப்பயுமே அவன் எல்லாத்துலயுமே நான் அப்படிதான் சொல்லியிருக்கா. இல்லங்க, அவங்க சொல்றது ரைட்டுங்க, உங்களுக்கு எப்படிங்க? நீங்க சொல்றது எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுங்க, நான் டிரைவராக ஒரு வேலை செஞ்ச மாதிரி தான் இருந்தேன்னு சொன்னா அவங்க லவ் பண்ணப்ப இந்த வார்த்தை சொல்லிருப்பீங்களா? சொல்லியிருப்பேனே. ஆமா, என் ஃப்ரெண்டு கிட்ட எங்க அம்மாவே கேட்பாங்க, ஆமா நான் டிரைவராக இப்போ இருக்கேன் வச்சுக்கோ, இந்த டியூரேஷனுக்கு நான் டிரைவராக வேலை செய்யணும்னு வச்சுக்கோங்கன்னு சொல்லுவேன். சரி, இப்போ நீ உள்ள போயிட்டாங்க, ஒரு வளர்ச்சியில வந்துட்டாங்க, செலிபிரிட்டி ஆயிட்டாங்க, எல்லா பக்கமும் தெரியுது. இன்னைக்கு அவங்களோட பழைய கதையை, அவங்க வளர்ச்சியை பார்த்து ஒரு நல்ல மனுஷனா இருந்தா, நம்ம என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கலாம், உங்களோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வளர்ந்துட்டா சந்தோஷப்படுறது தானே சரியான மாண்பா இருக்கும். அந்த அளவுக்கு நான் நல்லவன் நான் சொல்ல இல்லைங்க. ஏன்னா சரியா, ரொம்ப ரொம்ப நல்லவங்களா தான் இருந்தோம். எங்க அப்பாவா இல்லைங்க, பேசிக் ஹியூமனிட்டி. எங்க அப்பாவா இருக்கட்டும், இல்லைங்க அதுதான் சொல்ல வரேன், எங்க அப்பாவா இருக்கட்டும் எங்க அம்மாவா இருக்கட்டும் அவங்கள பார்த்துக்கிட்டதுலாம் உங்களுக்கு சொல்ல முடியாது. ஓகேவா, அவங்க வீட்டில் ஒரு பொண்ணாதான் அவங்கள பார்த்துக்கிட்டாங்க. ஓகேவா, பிரிஞ்சு போகப்பல காரணமே இல்லாம போனாங்க.
ஓகேவா? எப்படி சார் ஒரு விஷயம் புரிஞ்சு சார் அது தெரியாம நெருப்பு இல்லாமல் புகையாது. அது தப்பு ஏதாவது இல்லாமல் ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நீங்க வந்து நீங்க உங்களோட வேலை இது கொஸ்டின் கேட்கறது. ஸோ நீங்க கேட்குறீங்க, அதனால உங்க மேல வந்து எனக்கு எந்த வித பர்சனலா எந்த வித கோபமும் கிடையாது. ஆனா அவங்க மேல ஏன் இவ்வளவு ஆதங்கம் இருக்குன்னா, ஓகே சொல்லுங்க, அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு மேரேஜ் ஆயிருக்கு. அந்த மேரேஜ் 2 மேரேஜ் ஆயிருக்கு. ஆனால் ஒன்றுக்கு தான் ஃபோட்டோஸ் இருக்கு. ஒன்று அவங்க சும்மா சிம்பட்டிக்கு சொன்னாங்க, உண்மையாக சொன்னாங்க நம்மளுக்கு தெரியாது. ஆனால் ஒரு மேரேஜுக்கான எவிடன்ஸ் எல்லாமே இருக்கு. அதை சொல்லி இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவ்வளோ கஷ்டம் இருக்குது, நம்ம கிட்ட சொல்லியும் நம்மளுக்கு அது தெரிஞ்சு ஓகேன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஏமாத்தினாங்க. நான் சொல்ல வரல, ஓகேவா? எல்லாமே சொல்லி தெரிஞ்சு தான் நம்ம வந்தோம். அதுக்குள்ளே வந்து அவங்க எனக்கும் உண்மையாக இல்லை. அவங்களோட இதுங்க நான் சொல்லி முடிச்சுட்டா உங்களுக்கு அவங்க என்கிட்டயே உண்மையாக இல்லாமல் தான் தெலுங்குல ஒரு சீரியல் பண்ணியிருந்தாங்க. அங்கே நடிச்சவங்களுக்கும் இவங்களுக்கும் கனெக்ஷன் போயிருக்கு போல. நம்ம ஃபீல்டில் உள்ள நம்மளால இருக்க முடியல. என்னதான் இருந்தாலும் விட்டுட்டு கூட்டிகிட்டு வர்ற டைம் மட்டும்தான் நம்ம இருக்கும். மற்ற நேரத்தில் வந்து உள்ளே இருக்கிறவங்களாம் தெரியும். பட் அவர் வந்து அவங்கள பேக்கப் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ஈவன் வந்து விஷ்ணுவே எனக்கு அதை சொன்னார். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி விஷ்ணு கிட்ட பேசப்போல விஷ்ணுவே என்கிட்ட சொன்னார், இல்லை சந்தன் தான் வந்து அங்கே பேக்கப் பண்ணிக்கிட்டு இருந்தாரு, ஓகேவா? இல்லை நான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். ஸோ வந்து என்கிட்ட எல்லாமே நல்லா தான் இருக்கும். காலையில் ஏஞ்சிப்பாங்க, நைட்டு தூங்குவாங்க. நீங்கள் இந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்தீங்கல்ல, அப்போ இதுக்கு முன்னாடி நான் அவங்க அக்கௌண்ட்டில் அவங்க போட்டது ஒன்று நீங்கள் பார்க்கலையா? இல்லை, அக்கௌண்ட்டே டெலீட் பண்ணி புது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணது காரணமே நீங்கள் தான் நான் சொல்கிறேன். ஏன்னா அந்த ஒரு 5 lakhs மினிமம் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருந்தப்ப வந்து அந்த அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணிட்டு அந்த அக்கௌண்ட் ஹேண்டில் பண்ணது நீங்கள் தான். அதை டெலீட் பண்ணது நீங்கள் தான். ஹேண்டில் பண்ணது நான் தான். டெலீட் பண்ணதுனா எனக்கு ரைட்ஸ் இருக்குது. எப்படி இப்ப 1000 இருக்கட்டும். நானே மெயில் ஐடி அது ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. மெயில் ஐடி வைக்கிறது ரொம்ப சிம்பிள் பிரதர், ரொம்ப சிம்பிள் பிரதர். அது என் மெயில் ஐடி பிரதர். என் மெயில் ஐடியில என்னோட இன்ஸ்டாகிராம் நேம் இருந்தது, ஓகேவா? விக்கி ஆனந்த் ஒரு இன்ஸ்டாகிராம். இவங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் நேம் மாட்டி கொடுத்தேன். ஸ்டார்டிங்ல வந்து ஒரு 30 போஸ்ட் வந்து நாங்க 2 ஒன்னா இருக்கிற போஸ்ட் போட்டுருந்தோம், சரி, ஓகே. அதுக்கப்புறம் இவங்க வந்து கொஞ்சம் சீரியல் கொஞ்சம் போது இவங்க மூஞ்சி எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நாங்க டெலிட் பண்ண ஆரம்பிச்சோம். நானே தான் சொன்னேன், என் போட்டோ எல்லாருக்கும் போகட்டா வரல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க பர்சனலா 1 அக்கௌண்ட் வச்சிருந்தாங்கல்ல. இப்போ ஒரு அக்கௌண்ட்ல ஃபேம் வந்துருச்சு, ஃபாலோவர்ஸ் இருந்துச்சு 346 ஃபாலோவர்ஸ். நீங்களே நம்பர் சொல்றீங்க. அந்த நம்பர் வந்தப்போ நான் வந்து உண்மையாவே நல்லது நினைக்கிறேன், என் லவருக்கு நல்லது நினைக்கிறேன், அவன் ஏமாத்தினாலும் பரவாயில்ல, அந்த அக்கௌண்ட் அப்படியே இருந்துட்டு இல்லைங்க. அந்த அளவுக்கு நல்லது நினைக்கிற அளவுக்கு நாங்க வந்து நிறைய நல்லது நினைச்சிட்டோம். அதுக்கு அவங்க பண்ணதுக்காக தான் அதை டெலிட் பண்ணல. இதுல வெளிப்படையான வன்மம் தெரியுது இல்ல, இந்த வார்த்தையை நீங்க போட்டு இன்ஸ்டா இல்ல வெளிப்படையா டிக்டாக் சில பேருக்கு வெளிப்படையா வன்மம் காட்டுறதுல தப்பில்லை பிரதர். ஏன்னு சொல்றேன், அதான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். ஒண்ணுமே இல்லாம, ஓகேவா, எதுவுமே இல்லாம அவங்க வந்து அவங்கள நம்ம காப்பாற்றி, சரியா, அவங்களுக்கு சாப்பாடு போட்டு ட்ரெஸ் போட்டு அவங்கள சேனல்ல சேர்த்து விட்டு சொன்னனை கொண்டு எனக்கே அசிங்கமா இருக்கு, டிரைவர் மாதிரி இருந்தேன்னு, சரியா? இவ்வளோ நம்ம பண்ணி காரணமே இல்லாம ரொம்ப ரொம்ப எந்த காரணமும் கிடையாது. அதுக்கு முன்னாடி நாள் நைட்டு ஷூட்டிங் ஸ்பாட்ல நான் கூட்டிட்டு வந்தேன், ஓகேவா? காலையில் ஷூட்டிங்க்கு கிளம்புறோம். காலையில் அந்த ட்ராவல் டைம் இருக்கும் 20-30 minutes. ட்ராவல் டைமில் அவங்க இது இவ்வளோத்தையும் சொல்லுறது மே 1ஆம் தேதி அன்னைக்கு. ஓகே, சரி. இப்போ இவ்வளோ பண்ணேன்னு சொல்கிறீங்களே, இப்போ சொல்லி காட்டுற மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட் இருந்தால் என்ன நினைப்பாங்க? யார் வெளியே பார்க்குறவங்க இப்போ இவ்வளோ பண்ணியிருக்கேன், நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன்னு வெளிப்படையாக சொல்கிறவங்கள உங்களை எப்படி நினைப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ஜென்ரலாக? அவங்க எப்படி வேணாலும் நினைக்கட்டுமே. அப்போ அந்த பொண்ணு எப்படி நினச்சிருப்பாங்க? அவங்களும் எப்படி வேணாலும் நினைக்கட்டுமே. எனக்கு அதுதான் பிரதர், அட் லாஸ்ட்ன்னு பார்த்தா கொஞ்சம் செல்ஃபிஷாக யோசிக்கிற அளவுக்கு நான் வந்துட்டேன். காரணமே அது அவங்க தான் வச்சுக்கலாம். இன்டர்வியூ தரீங்கல்ல, அவங்க கேட்குறாங்க, நான் கொடுக்குறேன். அந்த நேரத்தில் பாசிட்டிவாக பேசினா எந்த பிரச்சனையுமே இருந்திருக்காங்க. அவங்க பாசிட்டிவாக பேசணும்னா நம்மளுக்கு அவங்க பாசிட்டிவாக இருந்திருக்கணும், ஓகே? அவங்க நம்மளுக்கோ இல்லை என்ன சார்ந்தவங்களுக்கோ அவங்க பாசிட்டிவா இல்லை. ஒன்னும் எக்ஸாம்பிளுக்கு நீங்க இவ்வளவு கேட்கறதால நான் ஒன்னொன்னு சொல்றேன். அவங்க விஷ்ணு கூட இருந்தாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஓகே, விட்டுருங்க. நீங்க உங்களுக்கு ஒரு கசின் சிஸ்டர் இருக்காங்க, நீங்க வந்து ஒரு பொண்ணை லவ் பண்றீங்க, ஓகேவா? அவங்க கசின் சிஸ்டர் பையனை லவ் பண்றாங்க. இப்போ நீங்க உங்களுக்கு அந்த கசின் சிஸ்டர் ரொம்ப க்ளோஸ். இப்போ நீங்க உங்க லவ் பண்றவங்க கூட போப்பல எப்படி போவீங்க? நீங்க 4 பேர் அப்பப்போ ஒன்னா போவீங்கல்ல. அப்போ இவங்களும் இவங்க தான் என்னவா ஆகும், என்ன மொதல் ஆகும்? இதுல என்னங்க இருக்கு? 2 பேருமே ஃப்ரெண்டுங்க, அவ்வளவு. சரி, ஃப்ரெண்டுங்க. உங்களுக்கு காமனா பார்த்தா ஃப்ரெண்ட். அவங்க அண்ணன் தங்கச்சியா பழகுனாங்க, அண்ணன் தங்கச்சின்னு சொல்லிப்பாங்க, பேசி இருப்பாங்க. எங்ககிட்ட போட்டோ இருக்கு, வீடியோ இருக்கு, ஓகேவா? ஆப்வியஸா அண்ணன் தங்கச்சி நம்மளுக்கு சந்தேகம் வராதுல்ல. சரி, அது தப்பு இல்லையே. தப்பு இல்லையா? இப்போ அவங்க தானே ஒன்னா இருக்காங்க. இது எப்படிங்க? இப்போ ஒரு விஷயம் ஒன்னா இருக்காங்கிறத நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்கன்னு நான் கேட்கறேன். எப்படி உங்களுக்கு தெரியும்? இல்ல அவங்க அப்படி இருந்தா என்ன தப்புன்னு நான் கேட்கல. இதுக்குங்க எவிடன்ஸ் இருக்குங்க. அவங்க ஒன்னா இருக்காங்க, சரி, அதுக்கு எவிடன்ஸ் இருக்கு. என் தங்கச்சி அவங்கள நேர்ல போய் பார்த்துருக்காங்க. யார சொல்றீங்க இது? என் தங்கச்சி வந்து இல்ல இன்னொருத்தர் யாரு? கௌதம். அவர் உண்மையான நேம் யோகேஷ் கௌதம். பர்த்டே கேட்கல ரோலெக்ஸ் போட்டுக்கிட்டாரு, அதெல்லாம் நம்மளுக்கு தெரியல. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கு அவரு. இல்ல இப்ப அவரு இவ்வளவு டீடைலா ஃபாலோ பண்ணி நீங்க சொன்னீங்க 3 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு கான்டாக்டே இல்ல. இவ்வளவு டீடைலா என் தங்கச்சி இருக்கால, அவளுக்கு அவ வாழ்க்கையை ஏமாண்டு போயிருக்கல, ஓகேவா? ஏன்னா 3 வருஷத்துக்கு அப்புறம் நான் வந்துட்டேன் வெளியே, ஓகேவா? ஆனா அவங்க 2 பேரும் ஒன்னா தான் இருக்காங்க. யார்? யோகேஷும் கசின்ஸ் பிரீத்தியுமே ஒன்னா தான் இருக்காங்க, சரியா? ஆனா யோகேஷ் என்ன பண்ணியிருக்காங்க, ஆயிஷா கூடயும்
நம்ம வெளியே வந்துட்டோம். ஆனால் இவங்க வந்து பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ வந்து இவங்க 2 பேரும் கான்டாக்ட் ஆகி இவங்க வந்து ஒன்று சேர்ந்துருக்காங்க. அது என் தங்கச்சிக்கே தெரியாது. இல்ல நீங்க ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா, விஷ்ணுக்காக தான் சண்டை போட்டு நான் பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னீங்க. இப்ப கேட்டா விஷ்ணுவா அதுதான் இப்ப சொன்ன தெரியுமா, ஏன் வந்து அவங்களுக்கு நீங்க வந்து எதுவுமே பாசிட்டிவா ஏதாச்சும் சொல்லிட்டு போலாமே, நீங்க நல்லதா பாசிட்டிவா சொல்லிட்டு போலாம்னு இப்ப கேட்டீங்க. நம்ம இதுதான் ரீசன். இந்த இப்போ 2019 மேல வந்து நான் வெளியே வந்தேன்னா இது வந்து 2020க்கு அப்புறம் நடந்தது. அப்போ அந்த 6 மாசம் இருக்குல்ல, அந்த 6-7 மாசம் தான் விஷ்ணு இருந்திருக்கலாம். எனக்கு கன்ஃபார்மா சொல்ல ஏங்க, நான் நீங்க சொல்ற மாதிரி தாங்க நானும் சொல்றேன். எனக்கு கன்ஃபார்மா தெரியலங்க. ஆனா என் பிரிவுக்கு காரணம் விஷ்ணுவா தாங்க அப்ப இருந்தது. ஏன்னா நான் விஷ்ணு கிட்ட தெரியல, பிரிவு காரணம் விஷ்ணு இல்ல, கன்ஃபார்மா தெரியலன்னா 7 மாசமும் விஷ்ணு கூட தான் இருந்தாங்கன்னா எனக்கு கன்ஃபார்மா தெரியாது. ஏன் பிரிவுக்கு காரணம் அப்ப விஷ்ணுவா இருந்தாங்க. ஓகேவா, என் பிரிவுக்கு காரணம் அப்ப விஷ்ணுவா தான் இருந்தாங்க. நான் விஷ்ணு கிட்டே அந்த டைம்ல நிறைய பேசினேன், நான் ஹெல்ப் கேட்டேன். அப்ப யாருமே எனக்கு சட்டையே பண்ணல. ஓகேவா, அவங்க தான் ஒன்னா போறாங்க, அவங்க தான் ஒன்னா இன்டர்வியூ கொடுத்தாங்க. அந்த காரை பத்தி நீங்க கேட்டது என்ன, பேச விரும்பலன்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே. அந்த கார் வரும், கார்ல ஏறி போவாங்க, ரொம்ப திமிரு இருக்கும் அவங்களுக்கு. இப்போ அந்த கார் பொசுங்கிடுச்சு, அந்த கார் பொசுங்கவும் இல்லை, அதில் தான் வந்தேன் இப்போ நான். ஓகே, மீன் பண்ற பர்சனாலிட்டி வேறங்க, அதுல இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பை தான் அவங்க மீன் பண்றாங்க. காரை பொசுங்கன்னு சொல்லல. இல்ல, அவர் காரை வந்து அவர் காரை சொல்லல, அவர் என்ன சொன்னாரு அதான் சொல்றேன். சோ வந்து அவர் என்ன தாக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் கூட நடிக்கிற ஒரு நபரா இருந்தால், அப்போ அந்த டைம்ல சொல்றேன், கூட நடிக்கிற ஒரு நபராக இருந்தா அந்த டைம்ல ஏன் என்னை தாக்கணும், என்னை பற்றி கேட்டா எதுக்குங்க அவங்கள பற்றி பேசினாரு, முடிஞ்சு போயிடுச்சுங்க, அவ்வளவுதான், முடியலாமே. அதுவும் யாரும் அதை சொல்லலாம், ஆயிஷா சொல்லலாமே. இவர் வாலண்டியரா அதில் பேசணும் அவசியமே இல்லையே. அப்போ அவருக்கும் அங்க வந்து ஒரு பிரச்சனை இருக்கு, உள்ள இருக்குன்னு தான் அவர் பேசினார். அதுக்கப்புறம் விஷ்ணு இருந்திருக்கிறார், நம்ம இல்லை. அதுக்கப்புறம் 2020க்கு அப்புறம் இந்த பிரச்சனை நடந்திருக்கு. ஓகே, இது எதுவுமே நடுவில் கொஞ்ச நாள் எனக்கு தெரியாம தான் இருந்தது. நான் இதை பற்றி விசாரிக்கவும் இல்லை. ஆனா ஒரு நாள் என் சிஸ்டர் கிட்ட இருந்து எனக்கு கால் வந்து நியூஸ் வந்து நான் அவங்கள போய் நேரில் பார்த்தேன். நேரில் பார்த்ததுக்கப்புறம் அவங்க ஃபோட்டோஸ், அவங்க மெசேஜஸ், அவங்க வீடியோஸ் எல்லாம் காமிக்க தெரிஞ்சது. ஓகே, இப்படி பழகி இருந்தவங்க இப்படி ஆயிட்டாங்க, அவங்க ஒன்றா இருக்காங்க. இந்த இடத்துல நீங்க அவங்க சொல்றதுனால சொல்ல நினைக்காதீங்க, உண்மையாவே நீங்க ஃபாலோ பண்ணிருக்கீங்க. அதுக்கு நான் எக்ஸாம்பிள் ஒரு வார்த்தை சொல்லுங்க. $Y முதற்கொண்டு உங்களுக்கு தெரியுமா இல்லையா? அதெல்லாம் இதெல்லாம் ஃபாலோ பண்றவங்க $Y அவங்க எவ்வளவு நாள் அங்க போடுறாங்க, இப்ப பாத்துருங்க. $Y அது மாதிரி எவ்வளவு நாள் போடுறாங்க, இதெல்லாம் நோட் பண்றவரு. இது வந்து ஆயிஷாவோட சிக்னேச்சர். ஆயிஷாவோட சிக்னேச்சர் பிரதர். என் கூட இதுக்கு போல நான் போட்டோ காட்டுறேன். என் கூட இதுக்கு என் பேர் தேவ். டீல இருக்கிற செயின் போட்டு டாலர் போட்டுருந்தாங்க. இப்போ யோகேஷ் கூட இருக்கிறாங்க, அதனால ஒயில இருக்கிறது போட்டுருக்காங்க. இது அவங்களோட சிக்னேச்சர். எல்லாரும் கூடயும் அவங்க வந்து குங்குமம் வச்சுப்பாங்க. என் கூட இதுக்கு போல தலையில குங்குமம் வச்சுன்னா இருந்தாங்க. விஷ்ணு கூட இன்டர்வியூ போலையும் தலையில குங்குமம் வச்சுன்னா இருந்தாங்க. இப்போ வந்து யோகேஷ் கூட இருக்க போல அவங்க தலையில குங்குமம்னா வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ பிக் பாஸ்ல இருக்காங்க ஒரு கண்டஸ்டன்ட், ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட், ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்காங்க. ஃபேன் பேஸ் ஐஷா வந்து ஜெயிச்சுட்டு வெளியே நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. தேவானந்தோட ஃபீட்பேக் என்ன? அது அவங்க டேலண்ட் பொறுத்து இருக்குங்க. அவங்க கஷ்டப்பட்டு அங்கே நின்று அவங்க ஜெயிச்சுட்டு வந்தாலும் ஓகே தான் எனக்கு. ஏன்னா அவங்க ஜெயிச்சுட்டு வந்ததாலே எனக்கு எந்த ஒரு ப்ளஸ்ஸும் கிடையாது. அவங்க தோக்கிறதாலே எனக்கு எந்த ப்ளஸ்ஸும் கிடையாது, எந்த மைனஸும் கிடையாது. அவங்களோட தனிப்பட்ட அந்த ஒரு எனர்ஜி, ஸ்ட்ரென்த்து, மைண்ட் செட்டு வச்சு அவங்க விளையாடுறதும் அதில் அவங்க எது வந்தாலுமே அது அவங்களுக்கு தானே. ஓகே, அவங்க ஜெயிக்கிறதால எனக்கு நாளைக்கு ஒன்றும் நடக்க போதில்லை, அவங்க தோக்கிறதாலே நாளைக்கு எனக்கு இன்னும் நடக்க போதில்லை. அது அவங்களோட இது. 4 நண்பருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஒன்றுமே இல்லை வேறு. ஏன் பிக் பாஸ்ல இருக்காங்க, ஒரு பெரிய விரும்பல வேறு. இப்போ நீங்க வந்துட்டீங்க, அந்த ஜோன் எல்லாம் விட்டுட்டு வந்தாச்சு. நம்ம வந்து அவங்கள பத்தி அவங்க என் கூட இருக்க போல அந்த விஷயத்தை பத்தி கேட்குறீங்களா சொல்லுங்க, சொல்றேன். சரியா? இல்லை அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரு என்ன இது வரைக்கும் நிறைய பேர் பார்த்ததே இல்லை, நீங்க பார்த்துருக்கீங்களான்னு கேளுங்க, சொல்றேன். இல்லை இப்போ யோகேஷ் கூட இருக்காங்க, யோகேஷ் யாரு என்ன தெரியுமா கேளுங்க, சொல்றேன். அதை தெரிஞ்சதை சொல்றேன். ஓகே, அதை தவிர அவங்கள பத்தி அவங்க வாழ்த்து சொல்லவோ இல்லை அவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கவோ அந்த அளவுக்கு நம்ம பெரிய ஆள் இல்லை. மாறி இப்போ சேஞ்ச் ஓவர் வந்து கூட அதுல மனசு வரல இல்லைங்க, மனசு இல்லைங்க அவங்க கிட்ட. அவங்க அவங்கள பத்தியான என்ன சொல்றது, நீங்க சொல்லிட்டு ஒரு விஷ் அப்படின்னு இஷ்டம் விஷ் பண்ணவே இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு. ரொம்ப நன்றி. அடுத்து உங்க இலக்கு நோக்கி பயணிக்க ரொம்ப தேங்க்ஸ்.